உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் வாழ்கின்ற என் உயிருக்கினிய உறவுகளே, வட அமெரிக்கா தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நார்த் அமெரிக்கா தமிழ் நேஷனல் அசோசியேஷன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் முதல் மாநாட்டை ஏப்ரல் 5ஆம் தேதி 2026 அன்று வாஷிங்டன் டிசி பெருநகரில் நடத்துகிறார்கள். நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள் எல்லோரும் இணைந்து இந்த மாநாட்டில் ஒவ்வொரு தமிழரும் இன உணர்வோடும் மான உணர்வோடும் பங்கேற்று எழுச்சி மிகுந்த ஒரு மாபெரும் வெற்றி மாநாடாக மாற்ற வேண்டியது நம்முடைய பிறவி கடமையாகும். இன்றைய இந்த கூடல் எனக்கு மிகுந்த நம்பிக்கையும் பெருமையும் தருகிறது. மதிப்புமிக்க பெருமக்கள், தமிழாய்ந்த ஆன்றோர்கள், சான்றோர்கள், பேரன்புமிக்க என் பெற்றோர்கள், என் உயிருக்கு மேலாக நான் நேசித்து நிற்கிற என் உடன் பிறந்தார்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த மாநாட்டை ஒரு மகத்தான வெற்றி மாநாடாக காட்டுங்கள். உலகம் உங்களை திரும்பி பார்க்கட்டும். தமிழன் என்றொரு இனமுண்டு, தனித்தே அவனுக்கு ஒரு குணமுண்டு, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்கிறார் தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அந்த பரம்பரையில் வந்தவன். தமிழன் என்றொரு இனமுண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணமும் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிரென்று உலகிற்கு உணர்த்தியவன் நம்முடைய தலைவன். அதை மனதில் வைத்துக்கொண்டு இயங்குங்கள். சாதி மத உணர்ச்சிகளை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வுக்குள் முன் செல்லுங்கள். இங்கே சாதியா, மதமா, மொழியா, இனமா என்றால் எப்போது வந்தது சாதி என்று கேளுங்கள். எப்போது தோன்றியது மதம் என்று சொல்லுங்கள். ஆனால் முதலில் தோன்றியது மனிதனின் உழைப்பிலிருந்து மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்படுகிறது. முதலில் தோன்றியது மொழி, முதலில் தோன்றியது இனம், பிறகுதான் தோன்றியது மிக அதான் இடைவந்த சாதி என்று நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் பாடுகிறான். அது நம் அடையாளம் அல்ல. நான் அமெரிக்காவுக்கு வந்தால் ஹூ ஆர் யூ என்று கேட்டால் ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் இந்து, ஐ ஆம் முஸ்லீம் என்று அறிமுகப்படுத்த முடியாது. அப்படி அறிமுகப்படுத்த முடியாது. அந்த இடத்தில் சாதி, ஐ ஆம் தேவர், ஐ ஆம் நாடார், ஐ ஆம் கவுண்டர், ஐ ஆம் செட்டியார், அவன் கோனார், ஐ ஆம் வன்னியர், அப்படியே அறிமுகப்படுத்த முடியாது. ஐ ஆம் தமிழன், நான் தமிழன், அப்படி தான் அறிமுகப்படுத்த முடியும். இது என் அடையாளம் இல்லை. உலகத்தில் எங்கு சென்றாலும் என் அடையாளம் தமிழன் தான். அந்த அடையாளத்தை அழிய விடாமல் காக்க வேண்டும். அந்த அடையாளத்துக்குள் நாம் எல்லோரும் அன்னை தமிழ்த்தாயின் பிள்ளைகள் என்ற பேரன்போடும் பெரும் பிணைப்போடும் ஒன்றிணைந்து இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்யுங்கள். நம்முடைய இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்த்தாய் வாழ்க. நாம் தமிழர். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். மாநாடு சிறக்க நெஞ்சம் நிறைந்த என் வாழ்த்துக்களை வழங்குவதில் பெருமையடைகிறேன். நன்றி, வணக்கம்.